ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வருடத்தில் ரிலீஸ் ஆன சிறந்த திரைப்படங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி மந்திரமூர்த்தி டைரக்ஷனில் சசிகுமார் நடிப்பில் வெளிவந்த அயோத்தி மூவி. சாதி மதம் இனம் இதெல்லாம் இல்லாமல் மனுஷனுக்கு மனுஷன் மனிதாபிமானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தில் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் உள்ள நிறைய காட்சிகள் மனதை நெகிழ வைக்கும் விதமாக இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அந்த காட்சிகள் மட்டுமே படத்தில் இருந்துச்சு. இந்த அயோத்தி படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. அடுத்து பார்க்க போகிற மூவி கணேஷ்கே பாபு டைரக்ஷனில் கவின், அபர்ணா தாஸ், பாக்யராஜ் இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த திரைப்படம் டாடா. ஃபேமிலி ஆடியன்ஸை வெகுவாக கவர்ந்த திரைப்படமாக இருந்துச்சு. இந்த படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வச்சது. இந்த டாடா மூவிக்கும் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அடுத்து பார்க்க போகிற மூவி விநாயக் சந்திரசேகரன் டைரக்ஷனில் மணிகண்டன், மீதா ரகுநாத், ரமேஷ் திலக் இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த திரைப்படம் குட் நைட். இது ஒரு காமெடி கலந்த எமோஷனல் ட்ராமா மூவி. இந்த படத்தில் உள்ள காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் உள்ள ஹியூமர் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வச்சுது. இந்த குட் நைட் மூவியும் மக்களுக்கு பிடிச்ச சிறந்த திரைப்படமாக இருந்தது. அடுத்து பார்க்க போகிற மூவி விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் சரத்குமார், அசோக் செல்வன் இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த திரைப்படம் போர் தொழில். இது ஒரு பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் உள்ள கிரைமை சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் அவங்களோட வியூவில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருந்தாங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படமா ஹாரர் படமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. இந்த போர் தொழில் மூவியும் இந்த வருடத்தின் சிறந்த திரைப்படம் தான். அடுத்து பார்க்க போகிற மூவி ஜூட் ஆண்டோனி டைரக்ஷனில் டொவினா தாமஸ், குஞ்சக போபன், அசிப் அலி இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த திரைப்படம் 2018. இந்த படம் வெள்ள பதிப்பில் மக்கள் பிரச்சனையை பற்றி காட்டியிருக்கிற படம். இந்த படம் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே பிடிச்ச படம். இது ஒரு மலையாள மூவி. யதார்த்தமான சினிமாவை கண்முன்னே கொண்டு வரதில் கைதேர்ந்தவங்க மலையாள சினிமாக்காரங்க. இந்த படத்தில் நிறைய காட்சிகள் ரியாலிட்டியாகவும் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. இந்த 2018 படமும் இந்த வருடத்தின் மிகச்சிறந்த திரைப்படம். அடுத்து பார்க்க போகிற மூவி யுவராஜ் தயாளன் டைரக்ஷனில் விக்ரம் பிரபு, சரதா, வித்தார்த், அபர்ணதி இவங்க எல்லாரும் நடித்து வெளிவந்த திரைப்படம் இருக்கப்பற்று. இந்த படம் கணவன் மனைவிக்கு இடையில வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் வெறுப்புனால இவங்களோட லைஃப்பில் எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இதுதான் படத்தோட கதை. இது ஒரு பக்காவான ஃபேமிலி மூவி. இந்த படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. இந்த இருக்கப்பற்று மூவியும் இந்த வருடத்தின் சிறந்த திரைப்படம் தான். ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தா இந்த படம் எதிர்பார்த்த வசூலை பெறல. நம்ம லிஸ்ட்டில் ஹரிஷ் கல்யாணோட பார்க்கிங், ரியோ ராஜோட ஜோ போன்ற படங்களும் சிறந்த திரைப்படமாக நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. இந்த வருஷத்தில் என்னதான் டாப் நடிகர்களோட நிறைய படங்கள் வசூல் அல்லனாலும் கலவையான விமர்சனங்களை பெற்றதுனால அந்த படங்கள் நம்மளோட சிறந்த படங்கள் லிஸ்ட்டில் இல்லை. அந்த படங்கள் என்னென்னு பார்க்கலாம். தளபதி விஜயின் லியோ, சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஜெயிலர், அஜித் குமாரின் துணிவு, உதயநிதியின் மாமன்னன், விஜய் சேதுபதியின் விடுதலை, சிவகார்த்தியின் மாவீரன் போன்ற படங்கள் என்னதான் வசூலில் சக்கப்போடு போட்டாலும் விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிடிச்ச சிறந்த திரைப்படம் எந்த படம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.